என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் பலமுறை விளக்கியிருக்கின்றேன். முதல் நிகழ்ச்சி என்றால் முக்கியமான நிகழ்ச்சி என்று அர்த்தம். முதல் நிகழ்ச்சி மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சி, நோயற்ற வாழ்வுக்கு வழிதரக்கூடிய நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. அந்த அற்புதமான நிகழ்ச்சியை இப்பொழுது நமது அரங்கிற்கு அஸ்வின் 12, ராகுல் விஸ்வா 12 வயது, இவர்கள் HVF ஆவடியிலும் JGVV இவர்கள் 2 பேரும் ஆவடியில் இந்த பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே யோகா கிடையாது, தனியாக ஏபிஜே யோகா சென்டரில் இவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். யோகாவை தனியாக சென்று அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பிரியாசனத்தை மெதுவாக எழுந்து செய்யுங்கள், பொறுமையாக. சந்திரனுடைய பிறை என்னென்ன நிலையில் இருக்கிறதோ அதை ஆசனத்தில் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தினால் நமது முனிவர்கள் இதற்கு பிறையாசனம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்னெல்லாம் நடைபெறுகிறது என்பதை பாருங்கள். முதுகெலும்பு நன்றாக விளையப்படுகிறது, கழுத்து விளையப்படுகிறது, நெஞ்சு விரியப்படுகிறது, வயிறு நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன, தொடை நரம்புகள் இழுக்கப்படுகிறது. இவர்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள், நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அங்கே போய் ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், கூர்ந்து கவனிக்க வேண்டும். எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சாதாரண மூச்சு, நெஞ்சு நன்றாக விரியும், வயிறு நரம்புகள், ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், முதுகு வழியாக தலைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், இவைகளெல்லாம் சரியாக வேலை செய்யும். மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பிறையாசனம். மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை செய்யுங்கள். அப்படியே விளையுங்க. மெதுவாக எழுந்துருங்க, நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
அங்கே பாருங்கள், பண்ணுங்க. மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது காலை சேர்த்து கொள்ளுங்கள். கையை உயர்த்தி முன்னே குனியுங்கள். கையை உயர்த்து முன்ன குனி. ரிவர்ஸ் போஸ். இந்த பிரியாசனம் பண்ணால் பாதகஸ்தாசனம் செய்யணும். கண்டிப்பாக பிரியாசனம் பண்ணால் பாதகஸ்தாசனம் பண்ணணும். எழுந்துருங்க. நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கீழே உட்காருங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் சாதாரணமாக யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், நாமே பழகலாம். பிரியாசனம் என்பது முதுகெலும்பை வளைக்கக்கூடியது, கழுத்தெலும்பை விளைக்கக்கூடியது, தொடை எலும்பை விளைக்கக்கூடியது. இப்படியாக எல்லா எலும்புகளையும் நன்றாக வளைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் பிரியாசனம். இது காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம்னு வச்சுருக்காங்க. இந்த முதுகெலும்பையே வளைக்கக்கூடிய அந்த முக்கியமான ஆசனம். படுத்து வளைக்கக்கூடியது, நின்று வளைக்கக்கூடியது, அதுக்கப்புறம் சைடில் வளைக்கக்கூடியது. இதெல்லாம் இந்த சூரிய நமஸ்காரத்தில் வந்துடும். இந்த சூரிய நமஸ்காரத்தை வந்தாலே எல்லா ஆசனத்தினுடைய நன்மைகளும் அதிலே கிடைச்சிடும். அதையாவது மாணவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு ஆரோக்கியவானாக ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.